ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ சக்கரை பொங்கல் என்ன திடீர்னு அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன வேண்டுதல், அதனால் நான் சக்கரை பொங்கல் செஞ்சேன். இருந்தாலுமே எங்கள் வீட்டில் நான் பௌர்ணமி இந்த மாதிரி வரும்போது சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுக்குறது வழக்கம். சக்கரை பொங்கல் செய்வேன், அதை ஒரு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நான் ஒவ்வொரு டைமும் சக்கரை பொங்கல் செய்யும் போது எவ்வளவோ நெய் ஊற்றி செய்யும் போதெல்லாம் அந்த சக்கரை பொங்கல் வந்து சீக்கிரமாகவே வந்து டைட் ஆகிடும். எனக்கு தெரியாது நம்ம வந்து அது வந்து சக்கரை பொங்கல் எப்படி கரெக்டாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்து வீட்டில் வந்து ஐயர் வீட்டு பாட்டி இருக்காங்க. அவங்க வீட்டில் செஞ்சு கொடுக்குற பொங்கல் மட்டும் ஸ்வீட்டாகவே இருக்கும். எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் அதோட கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கும். ஸோ அவங்ககிட்ட கேட்டபோது அவங்க சொன்னது என்னென்னா, பால் ஊற்றி செய், குக்கர்லேயே போட்டு செய், சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. நான் வந்து குக்கரில் செய்யலை, சாமிக்கு கொடுக்குறதுன்றதுனால நான் வந்து பானையில் தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து ஏற்கனவே அளவுகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் 1/2 லிட்ரு பாலில் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம இந்த பானையில், இது வந்து 1/4 கிலோ வேகிற பானை. ஸோ இந்த 1/4 கிலோவுக்கு நான் 200 அரிசி, 50 பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 500 லிட்டர் மில்க்கும் 500 ml பாலும் மிச்சம் வந்து வாட்டரும் அதோட கழுத்தளவுக்கு வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அரிசி போட்டுட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இருந்தது போக மிச்சத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வெந்ததுக்கப்புறம் கூட அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்துருச்சு, அரிசி போட்டோட மேலே ரொம்ப இருக்குது தண்ணி அப்படின்னா அப்போ வந்து நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அரிசியை ஆட் பண்ணியாச்சு, அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நிறையா தண்ணி இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப தண்ணியாக இருந்தால் அது வந்து ரொம்ப சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சீக்கிரமாகவும் வேகாது, நமக்கு வேகிறதும் தெரியாது. தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அது சீக்கிரம் வந்து டைட் ஆகிடும். அப்போ நம்ம வெல்லம் போடும் போது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். ஸோ பால் பொங்கி பொங்கி வரும், அதனால் நீங்கள் சிம்மோ இல்லை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. நம்ம பால் ஊற்றி ஆட் பண்ணி செய்கிறதுனால அது பால் வந்து பொங்கி பொங்கி வரும். நீங்கள் வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும். சில்வர் பானை இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக கீழே அடி பிடிக்கும், அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் 2 பேர் 3 பேர் தான் இருக்கோம், எங்களுக்கு பெரிய பானை தேவையில்லை அப்படின்ற போது இந்த மாதிரி சின்னதாக அழகாக வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து 1/4 கிலோ வேகிற பானை. நான் வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன், 800 என்னமோ சம்திங். ஸோ நல்லா அழகாக இருந்தது. சக்கரை பொங்கல் வச்சாலும் ஒரு 10-15 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம், சின்ன தொன்னையில் வச்சு கொடுக்கலாம். நல்லா இருந்தது. பாருங்கள், சோறு வந்து மீடியமாக வெந்துருச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் டைட் ஆகும்போது நம்ம இதை எடுத்து வச்சுருந்த தண்ணியவோ அந்த பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்பப்போ. அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு சோறு வெந்துருச்சாங்கிறத செக் பண்ணி விட்டுருங்க. அப்பப்போ சாதத்தை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், சோறு நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து 1/4 கிலோ அரிசிக்கு வந்து நம்ம 1/2 கிலோ வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப அதிகமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதாவது வந்து இப்போ 1/4 கிலோவுக்கு வந்து இப்போ 2 டம்ளர் போடுறோம், 1 டம்ளருக்கு 4 டம்ளர் நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அவ்வளவு தேவையில்லை அப்படின்னா 3 டம்ளரில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம் போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா எல்லா பக்கமும் நல்லா இழுத்து கிண்டி விடணும். அப்போ தான் அந்த வெல்லம் வந்து அங்கங்கே போய் நிற்காமல் ஈவனாக வந்து கரைஞ்சி வரும்.
வெல்லம் போட்டு நமக்கு தண்ணியாக வந்துருச்சு பாருங்கள். நமக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கோயிலுக்கு கொடுக்குறதுனால டேஸ்ட் பண்ணி பார்க்கல. சும்மா வீட்டில் செய்யும் போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ வெல்லம் ஆட் பண்ணியுமே இன்னுமே கொஞ்சம் ஸ்வீட் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாட் ஏற்பட்டது. இப்போ வந்து நம்ம வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஏலக்காய் நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அது இன்னும் சிறப்பு, அதையே ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 100 ml நான் வந்து நெய் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து 3/4 பங்கு நெய்யை வந்து இந்த ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேனில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இது ஒரு சின்ன தட்டு, இந்த தட்டில் வந்துக்கிட்டு ஒரு தட்டு முந்திரியும் ஒரு தட்டு திராட்சையும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து முந்திரி நம்ம வறுத்துக்கலாம். அந்த முந்திரி வந்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா திராட்சையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் திராட்சையை போட்டோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ஹீட்லேயே நம்ம திராட்சை வந்து நல்லா புசுன்னு வந்துடும். ஸோ கருகாமல் கரெக்டான பதத்தில் ரெடி ஆகிடும். நீங்கள் அடுப்பில் வச்சுக்கிட்டே நம்ம வந்து திராட்சை யூஸ் பண்ணோன்னா அது வந்து கருகிடும், சுருங்கிடும், இந்த மாதிரி ஆகிடும். முந்திரி பருப்பும் கூட அதை ஒரு பக்குவத்தோடு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும் வறுக்கிறத. ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் சக்கரை பொங்கல் செய்ய போகிறீங்கன்னா இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்து அசத்துங்க, நிறையா பாராட்டுக்கள் கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம ரெண்டு இது பண்ணி விட்டுட்டு அந்த எண்ணெயில் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதோடு நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்புறம் அதுவாகவே புஸ்ஸுன்னு வந்துடும். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த சக்கரை பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சக்கரை பொங்கலில் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுடலாம், நம்ம மூடி வச்சிடலாம். அந்த நெய் வந்து அதுவாகவே உள்ளக்க வந்து நல்லா இறங்கும். அதனால் நம்ம அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். சுட சுட சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் சக்கரை பொங்கல் செஞ்சது இந்த கோயிலுக்கு தான். இது வந்து காவல் தெய்வம் கருப்பு சாமி. இதுக்கு நிறையா பேர் வந்து வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. நிறையா பேர் இறங்கி வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. ஸோ நாங்களும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த கோயிலில் சாமி கும்பிடும் போது நாங்களும் வேண்டுதல் வச்சுக்கிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வந்து எனக்கு வந்து சஜஷன் பண்ணுவாங்க. அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.